ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இதை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இது என்னன்னு கெஸ் பண்ணுங்கன்ட்டு. இது மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க. பார்க்க இஞ்சி மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் வாசனை அடிக்கும். அதனால தான் இதுக்கு மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஊறுகாய் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இது நம்ம சீவும் போதவே நல்லா மாங்காய் வாசனை அடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனை. மாங்காவோட புளிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஜாஸ்தி புளிப்புலாம் இருக்காது. ஆனால் இஞ்சியோட காரம் நல்லா தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துட்டு ஒரு கிளாத்தில் நல்லா தண்ணி எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா இந்த மாங்காய் இஞ்சி மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட் திருவல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சின்னதாக இருக்கும்ல அதில் சீவினா கரெக்டாக இருக்கும். எல்லா பீசஸையும் நல்லா துருவி வச்சுட்டு அது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் மாறுற வரைக்கும். அடுத்தது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஜாஸ்தி வச்சிடாதீங்க, லைட்டாக வச்சுக்கோங்க. வெந்தயம், கடுகு இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 250 கிராம்ஸ் மா இஞ்சிக்கு 200 mlோட கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கடுகை பொரிய விட்டுருங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால எண்ணெயில் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டேன். கருவேப்பிலை பொரிய விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது துருவி வச்சுருக்க மாங்காய் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். கொஞ்சம் ஏதாவது ஒரு பொருள் எடுக்க போகிறோன்ட்டு விட்டோன்னா கூட கொஞ்சம் கருகிடும். அதனால் இந்த மாங்காய் இஞ்சி போடுற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஊறுகாய்லேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இஞ்சியில் அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, அதனால் புளி நம்ம சேர்த்துக்கிறோம். ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லா அரைச்சும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். பூண்டு பிடிக்கிறவங்க கொஞ்சமாக பூண்டு உரித்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பூண்டில் இந்த மாங்காய் இஞ்சியோட ஸ்மெல் இறங்கிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டேஜ்லையும் சேர்த்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த பூண்டில் எல்லா ஃப்ளேவரும் நல்லா இறங்கிடும். லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நம்ம வெந்தயமும் கடுகும் அரைச்சோம்ல, அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1 ஸ்பூன் போதும். அந்த ஃப்ளேவர் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் போட்ட உடனேவே. அதான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் வச்சுருங்க. இல்லைன்னா ஜாடி இருந்தாலும் அதுலேயும் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு ஈர ஸ்பூன் போடாமல் இருக்கணும். அதே மாதிரி இஞ்சி தண்ணியோடு சேர்த்து சீவக்கூடாது. இது நல்லா டைஜஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்டெஸ்டைனுக்குலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் இஞ்சி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கோவை பழமுதிர் சோலை அதில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இது நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஊறுகாய் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகாவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.